பெற்றது. இது ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி. தமிழ் மக்கள் மீது வரலாறு காணாத படையெடுப்பினை நிகழ்த்தி செய்தி முற்றுகையிட்டு கொடுங்கோன்மை அம்மையாரால் நிகழ்த்தப்பட்ட போது கிளர்ந்தெழுந்த பெரு மனிதர் குமார் பொன்னம்பலம் அவர்கள். எதிரியின் கோட்டைக்குள் வாழ்ந்து கொண்டு அவர் காட்டிய எதிர்ப்பு குரலின் வீச்சின் வெப்பம் தாங்காது அவரை சிங்கள பேரினவாதம் கொன்றது. அவரது நீதியின் குரலை ஒடுக்கியது. சர்வதேசமெங்கும் ஒலித்த குரல் ஓய்ந்தது. அப்போது அவரது மாண்பு, துணிவு இவற்றினை பாராட்டி தேசிய தலைவர் மாமனிதர் என்கின்ற தமிழீழத்தின் உயர் விருதினை வழங்கி மதிப்பளித்தார். மாமனிதர் குமாரின் குடும்பத்தினரை சந்தித்து அவருக்கு வழங்க வேண்டிய மதிப்பினை குமாரின் துணைவியார், மகன், மகள் ஆகியோருக்கு வழங்கி மாமனிதர் விருதினையும் வழங்கினார். தந்தையின் குரலை மறையவிடாது தொடர்ந்து ஒலிக்கும் தனையன் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் பணியும் தேசிய தலைவர் கவனத்தினை பெற்றது.